الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய கிளையார்கள் தோழருமார்கள் தாபிஊன்கள் அத்பாஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திரீன்கள் குதுபுமார்கள் வலிமார்கள் நாதாக்கள் மஷாயிகுமார்கள் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அன்னார் மீது பரிபூரண மஹப்பத்து வைத்தவர்களாக அன்னாருடைய சுன்னத்தான வழிமுறைகளை தேடி தேடி பின்பற்றி நடக்கக்கூடிய அனைவர் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்வதோடு, எங்களுக்கு அல்லாஹுவை தெரிபடாவிட்டாலும் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹு தஆலா எல்லா நேரமும் எங்களுடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் பார்த்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற தக்வாவோடு தவக்குலோடு உள்ளச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளும்படியும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஆஷூராவுடைய 10வது பிறை வெள்ளிக்கிழமை, சய்யிதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் சிறப்பான தலைமையான நாள். அதேபோல மாதங்களில் சிறந்த மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாதங்களுள் இஸ்லாமியர்களுக்குரிய முதலாவது மாதமாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்றதை காரணமாக வைத்து இந்த முதலாவது மாதமாக நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கக்கூடிய மாதம். அதிலும் வெள்ளிக்கிழமை, அதிலும் முஹர்ரம் பிறை 10 எல்லா நபிமார்களுக்கும் ஈடேற்றம் கொடுக்கப்பட்ட நாள். விசேஷமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுங்கோல் ஆட்சி செய்த அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்த்தியான நாயன். அன ரப்புக்கும், நான் உங்களுடைய ரப் என்று சொல்லவில்லை, நான் உங்களுடைய ரப் என்று மட்டும் சொல்லவில்லை. ரப்புக்கும் ஆலா, உயர்த்தியான, என்னை விட பெரிய ஒரு ரப்பு இல்ல. நீங்க எந்த அல்லாஹ்வை வணங்கினாலும் அந்த அல்லாஹ்வுக்கும் பெரியவன் நான் தான் என்று ரப்புக்குமுல் ஆலா, உயர்த்தியான ரப்பு நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனிடத்திலிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த நாள் இன்றைய தினம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு வந்த நேரத்திலே 10வது நாள் அனைவரும் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் அல்லாத யஹூதி நசாராக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று தௌராத் வேதத்தை, இஞ்சில் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்டபோது சொன்னார்கள், இன்றைய தினம்தான் நமது நபியான மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள், எனவே நாம் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகுதான் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து அவர்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் பாதுகாப்பு தந்து காப்பாற்றியதற்காக நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்றால் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று நாங்களும் நோன்பு பிடிப்போம் என்று நோன்பு பிடித்தார்கள். நோன்பு பிடித்து காட்டினார்கள். அடுத்த வருடத்திலிருந்து 2 நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஜும்மாக்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌராத் வேதத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு நாம் பின்பற்றக் கூடாது, ஆனால் நம்ப வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜபூர் வேதத்தை நாம் பின்பற்றக் கூடாது, நம்ப வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஞ்சில் வேதத்தை பின்பற்றக் கூடாது, ஆனால் நம்ப வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் 4000 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்களே, அவங்கள ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினதற்கு அவங்க நோன்பு பிடிச்சாங்க. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மையமாக வைத்து நாங்களும் நோன்பு பிடிக்கணுமா? நான் தானே ஃபுர்கான் வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேனே, எனவே எந்த விஷயத்துல தான் நீங்க என்ன செஞ்சாலும் செய்யணும் என்று சொன்னார்களா? இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்களே கொண்டாடினால், நீங்களே ஞாபகப்படுத்தினால், உங்களுக்கே அவர்கள் நினைவுக்கு வந்தால் அதைவிட நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். அதே போல நமக்கும் நோன்பு பிடிப்பதை முக்கியமான சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுக்கு அடுத்த அந்தஸ்தாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய தாசுஆ, ஆஷூரா என்ற 2 நோன்புகள் இடம் பிடித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய அனைத்து சிறு பாவங்களையும் அல்லாஹ் இந்த ஆஷூரா நோன்பின் பரக்கத்தை கொண்டு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள் பசியில் இருப்பதன் காரணமாக ஒரு வருஷத்து பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னால் இது லேசான விஷயமா? எனவே இன்றைய தினம் நோன்பு பிடித்தவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள், அவர்கள் மிக மிக பாக்கியசாலிகள், மிகவும் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்கள், மிகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். யாருக்கெல்லாம் இன்றைய தினம் அல்லது நேற்றைய தினம் நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விட்டதோ அவர்களுக்கு இந்த வருஷம் அல்லாஹ் நாடவில்லை. எனவே அடுத்த வருஷமாவது நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் 10ஐயும் அல்லது 10ஐயும் 11ஐயும் முஹர்ரம் மாதத்திலே கட்டாயம் நான் அதை முக்கியமான ஒரு சுன்னத்தாக நினைத்து நோன்பு பிடிப்பேன். இதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அதன் மூலமாக என்னை படைத்த ரப்பையும் நான் சந்தோஷப்படுத்துவேன் என்ற நியத்தை நோன்பு பிடிக்காதவர்கள் ஒவ்வொருவரும் நியத்து வைத்துக் கொள்வோமாக. கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதற்காக என்று லேசாக சொன்னதற்கு எப்படிப்பட்ட காப்பாற்றுதல் தெரியுமா? எப்படிப்பட்ட பாதுகாப்பு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் பனு இஸ்ராயீல்களும் ஓடி ஓடி வந்தார்கள். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபிரௌனுடைய கூட்டம் அவர்களை கொலை செய்வதற்காக விரட்டி கொண்டு வருகிறார்கள், விரைந்து வருகிறார்கள். கையிலே வாள், ஈட்டி, அம்பெல்லாம் இருக்கிறது. ஓடுவதற்கு இடம் இல்லாமல் முன்னால பார்த்தால் தண்ணி, கடல் வந்து விட்டது. பின்னால பார்த்தால் 3 பக்கமும்
நாங்க பீச்சுக்கு போனா எங்களுக்கு விளங்கும். ஒரு பக்கத்துக்கு தான் எங்கட முகத்துக்கு நேரத்தான் எங்களுக்கு கடல் தெரிபடும். வலது பக்கம் திரும்பினா கடலோரம், இடது பக்கம் திரும்பினா கடலோரம், பின்பக்கம் திரும்பினா டவுன். அப்படித்தான் ஒவ்வொரு பீச்சும் இருக்கும். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டங்களும் ஓடி ஓடி வந்து இனிமேல் ஓட முடியாது. வலது பக்கத்தால் ஆயிரக்கணக்கான பிறஅவுனுடைய கூட்டம், இடது பக்கத்தால் ஆயிரக்கணக்கான பிறஅவுனுடைய கூட்டம், பின்பக்கத்தாலும் ஆயிரக்கணக்கான கூட்டம். இனிமேல் ஓடவே முடியாது. ஒன்றோ எங்களை கொலை செய்து விடுவான், அல்லது அல்லாஹ் ஏதாவது ஒரு அற்புதத்தை வெளியாக்க வேண்டும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் கேட்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நாங்க இப்ப மாட்டிக்கொண்டோம், எங்களால தப்ப முடியாது, உயிர் பிழைக்க முடியாது, என்ன செய்வதென்று கேட்ட நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னமாய ரப்பி என்ற அந்த குர்ஆன் ஆயத்தில அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான், என்னுடைய ரப்பை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தவக்குலோடு தான் நான் இருக்கிறேன், எந்த கட்டத்திலும் எனது அல்லாஹ் எனது ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். கடைசி தருவாய், உயிர் போகக்கூடிய கட்டம், தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உம்மத்தினர்கள் அனைவரும் எங்களுக்கு மௌத்து நிச்சயம் என்று நினைத்த பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. இந்த அசாவை, கையில் இருக்கக்கூடிய கம்பை, அந்த தடியை கடல்ல அடிங்க மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ் மிகப்பெரிய ஆச்சரியமான 12 பாதைகளை அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்தான். கடலுக்குள்ளே நுழைகிறார்கள். தண்ணீராக இருக்கிறது. சுவர் போட்டு மூடவில்லை, கண்ணாடி போட்டு மூடவில்லை. வலது பக்கத்துல கையை போட்டால் தண்ணி எடுக்கலாம், இடது பக்கத்துல கையை போட்டால் தண்ணி எடுக்கலாம். தண்ணீர் ஒரு சுவரை போன்று, ஒரு கண்ணாடியை போன்று தண்ணி சும்மா நிக்குது. இவங்க பாதை ஓரத்தில் எப்படி ஓடுவாங்களோ அதே போல நடுக்கடல்ல ஓடினார்கள். இந்த உதவியை அனைவரும் பார்த்தார்கள். சும்மா அல்லாஹ் தஆலா ஒரு இடிய முழக்கத்தோட அவர்களை கொலை செய்யவில்லை, கல்லு மலையை அனுப்பவில்லை, நெருப்பு மலை அனுப்பவில்லை. மிகப்பெரிய குதிரத்தை அல்லாஹ் வெளிக்காட்டினான். என்ன காரணம்? அல்லாஹுவை நம்பியவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். எந்த கட்டத்திலும் நம்மில் பலர் பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பல வீடுகளில் பலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள் உயிர் பிழைப்பார்களா, மோசமான ஒரு நோய் வந்திருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்து பயந்து பயந்து ஓதி ஓதி துஆ கேட்கக்கூடிய கட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். இன்னும் சிலர் கடன் தொல்லைகளில் சிக்கி தவித்து மிகவும் பெரிய பரிதாபத்தில் இருக்கிறோம். இன்னும் சிலர் சொந்த வீடு வாசல் இல்லாமல், இன்னும் சிலர் குடும்ப பிரச்சனைகள், இன்னும் சிலருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள், இன்னும் சிலர் நல்ல சீதேவிகளை போன்று வாழ்கிறார்கள். ஆனால் மனதில் நிம்மதி கிடையாது, மனதில் சந்தோஷம் கிடையாது, குடும்பத்திலே ஒற்றுமை கிடையாது, வெளியில சொல்லவும் முடியாது. நல்லவர்களாக எந்த பிரச்சனையும் இல்லாததை போன்று வாழ்வதை போன்று நடித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களோட கூட்டத்தினருக்கும் தப்ப முடியாமல், எனக்கு இந்த விஷயம் ஹைராவுமா, இந்த கடன்கள் அடைக்கப்படுமா, எனக்கு சொந்த வீடு கிடைக்குமா, எனக்கு புள்ள பாக்கியம் கிடைக்குமா, இந்த குமர் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, இந்த வயது வந்த ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, இந்த சொந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டு எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடல் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிபட்டதோ, ஓட முடியாமல் கடல்ல மூழ்கி தத்தளித்து விடுவோம் என்று அந்த உம்மத்து பயந்தார்களோ, அதே போன்று இப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் ஃபிரௌன் கொலை செய்ய வந்திருக்கிறான், வெட்டி வீழ்த்து விடுவான், கடல்ல கொண்டு போட்டு விடுவான் என்று நினைப்பதை போன்று எங்களுடைய கல்புக்குள்ளே ஒரு வகையான ஃபிரௌன், எங்களுடைய பெருமை, இன்னொரு வகையான ஃபிரௌன் எங்களுடைய பொறாமை, இன்னொரு வகையான பெருமை, ஒருவரையும் தாழ்த்தி பார்ப்பது இன்னொரு வகையான ஃபிரௌன். எங்களுடைய கெட்ட குணங்கள் அனைத்துமே ஒவ்வொரு ஃபிரௌனுடைய குணம்தான்.
இந்த குணங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த குணத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்கு தவக்குல் வேண்டும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்ற எண்ணம் வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ர் வேண்டும். நாம் தொழுதாலும் வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் சூரா தாஹாவிலே, வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை திக்ர் செய்வதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். என்னை நினைவு கூறுவதற்காக, என்னை மறக்காம இருப்பதற்காக நீங்க தொழுங்க. இந்த தொழுகை ஃபர்லு மட்டுமா? தஹஜ்ஜத் தொழுகையை வைத்திருக்கிறான், இஷ்ராக் முஹா தொழுகையை வைத்திருக்கிறான், தராவீஹ் தொழுகையை வைத்திருக்கிறான், அவ்வாபீன் தொழுகையை வைத்திருக்கிறான், இஸ்திகாரா தொழுகையை வைத்திருக்கிறான், வித்ர் தொழுகையை வைத்திருக்கிறான், முன்பின் சுன்னத்து தொழுகைகளை வைத்திருக்கிறான். அனைத்து தொழுகைகளும் எதற்காக தெரியுமா? வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, 5 வக்த் தொழுகைய நீங்க தொழுவது போல, சுன்னத்தான தொழுகைய தொழுவது போல என்ன மறந்துடாதங்க. நான் தான் உயிரை தந்தேன். நீங்க கொடி கட்டி பறந்தாலும், வாகனத்தில் சென்றாலும், நடந்து சென்றாலும், எந்த வைத்தியம் செய்தாலும், எந்த மருந்தெடுத்தாலும், எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்து வாழ்ந்தாலும் உங்களோட உயிர் என் கைவசம் இருக்கிறது. நான் நினைத்தவரை மௌத்தாக்குவேன். நோயாளிக்கு ஹயாத்தை நீளமாக்குவேன். நோய் இல்லாதவரை கீழே போட்டு வீழ்த்தி ஹார்ட் அட்டாக் மூலமாகவோ வேறொரு காரணம் மூலமாகவோ ஆக்சிடென்ட் மூலமாகவோ திடீரென்று மௌத்தாக்குவேன். மௌத்துக்கு வயது கிடையாது, மௌத்துக்கு நேரம் கிடையாது, மௌத்துக்கு நோய் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கையில தான் எங்களுடைய உயிர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கையில தான் நமது ரிஸ்க் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கையில தான் நமது வாழ்க்கையே இருக்கிறது. அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நமது கல்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ரூஹுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், நஃப்ஸுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ரத்தத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு ஈடேற்றம் கிடையாது என்பது இந்த ஆஷூரா தினத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்ததை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினருக்கு இதை ஞாபகப்படுத்தப்படுவதற்காக நோன்பு பிடிக்க வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த நாள் என்றால் என்ன? மிகப்பெரிய குதிரத்தை கொண்டு கடலை ரோட்டாக பிரித்து பாதுகாத்த நாள். எனவே கண்ணியமான சீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, இந்த உலகம் வெறுமனே கனவு, இந்த உலகம் வெறுமனே பொய். நாம் சாப்பிடுவதும் கனவு, தூங்குவதும் கனவு, சந்தோஷப்படுவதும் கனவு, அனைத்துமே கனவு. இந்த உலகம் பொய் என்பதை விளங்கியவர்கள் மௌத்தானவர்கள் மாத்திரம்தான். இந்த உலகத்தை மௌத்தானவர்களை தவிர யாராலும் விளங்கெடுக்க முடியாது. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை எவ்வாறு இருந்தது? அவர்கள் எப்படி நடந்தார்கள்? முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர்களோட எப்படி கல்வை வென்று அவர்களை மன்னித்து அவர்களுக்கு விட்டுக் கொடுத்து எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அமைப்பில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். எத்தனை வருஷம் என்று யாருக்கும் தெரியாது. மௌத்துக்கு ஒரு டைம் லிமிட் கிடையாது. இந்த மௌத்தாக கூடிய பொய்யான வாழ்க்கைக்குள்ளே எத்தனை பேர் வைராக்கியம் வைத்து வாழ்கிறார்கள். குடும்பத்தோடு சேர்ந்து நடக்காமல் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிரித்த முகம் இல்லாமல் வாழ்கிறார்கள். பொறாமையோடு வாழ்கிறார்கள். குடும்பத்தை அநியாயம் செய்யக்கூடியவர்களாக வாழ்கிறார்கள். மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க கூடியவர்களாக வாழ்கிறார்கள். மற்றவர்களை சீரழிக்க கூடியவர்களாக வாழ்கிறார்கள். இவைகளை நாம் மறந்துவிட்டு அல்லாஹுவை நாட வேண்டும், அல்லாஹுவை ஞாபகிக்க வேண்டும், அல்லாஹுவை மறக்காமல் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் மதீனா முனவ்வராவில் இருக்கும் பொழுது சுமாமா இப்னு உசால் என்ற ஒரு முஸ்லிம் அல்லாதவர், அவர் பத்ர் யுத்தத்தில் மாத்திரமல்ல முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்தவர், மிகப்பெரிய தீங்கிழைத்தவர்,
அவரை கண்டடத்துல புடிச்சு கொண்டு வாங்க என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் கேவலமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அஹ்லுல் பைத்துகளோடும் அவர்களுடைய சஹாபா தோழர்களோடும் நடந்து கொண்ட ஒரு மனிதர் தான், குஃப்ரிலே வாழ்ந்த ஒருத்தர் தான் சுமாமத் இப்னு உசால் என்பவர். அவரை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில கொண்டு வந்து வெச்சி, யா ரசூலல்லாஹ், எனக்கு உத்தரவு தாங்க, இவட களத்தை 2 துண்டா வெட்டி விடுகிறேன். இவன் அப்படிப்பட்ட கேடுகட்டவனாக வாழ்ந்தவன், மக்களை நோவித்தவன், மக்களை நிந்தித்தவன், அனைவருக்கும் அநியாயம் செய்தவன், பல சஹாபாக்களை கொலை செய்தவன், இவனை விடக்கூடாது, இவனை கொண்டு விடுவோம் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு ஒன்றும் செய்யவானம், அவர் அப்படியே கொண்டு போய் கட்டி வைங்க. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் அவரை கொண்டு போய் கட்டி வைக்கப்படுகிறது. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு பின்னால ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு நபியை பின்பற்றுவது போல, மிகப்பெரிய உலமாக்களை பின்பற்றுவது போல அவரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் எத்தனையோ காபிர்கள். அப்படி இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒன்றும் செய்யல. அடுத்த நாள் அவர் கட்டு அவிழ்க்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சுமாமாவே, உனக்கிட்ட என்ன சரி இருக்குதா? என்ன சரி சொல்லணும் என்று தோணுதா? என்ன சரி எனக்கிட்ட சொல்லணுமா? சொல்லுங்க பாப்பம். அவர் சொல்கிறார், இன் தக்துல் தக்துல் தம் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர். அப்படி சொல்கிறார். நீங்க கொல்றதா இருந்தா யார தெரியுமா கொல்ல போறீங்க? என்ற குடும்பமும் என்ற ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடியவங்களும் பின்னால் இருக்கிறாங்க. நீங்க என்ன கொண்டா உங்களோட லேசா விட மாட்டாங்க. உங்கள எல்லாரையும் அவங்க வந்து கொண்டு போட்டுருவாங்க, பலிக்கு பலி வாங்கிடுவாங்க, ரத்தத்துக்கு ரத்தமாக எடுத்துருவாங்க. அதே போல நீங்க எனக்கு உங்களுடைய நன்றியை காட்டினால், என்னைய மன்னிச்சு விட்டுட்டா, என்ன போல நன்றி உள்ளவன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எனக்கிட்ட காசி சல்லி பணம் சொத்து கோடான கோடி இருக்கிறது. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சல்லி வேணுமா, சொத்து வேணுமா, பணம் வேணுமா, எது வேணும் எனக்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் தந்துட்டு நான் போய்விடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு போட்டு மறுபடியும் ஆளை கொண்டு போய் கட்டி வைங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் கட்டி வச்சாங்க. 2வது நாள் அதே சுமாமாவை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முன்னிலையில நிப்பாட்டுறாங்க. சுமாமாவை, உங்கள்ட்ட என்ன இருக்குது? என்ன சரி சொல்லணுமா? உங்களோட மனசுல என்ன இருக்குது? இதே பதிலை சொல்கிறார். இன் தக்துல் தக்துல் தாதம் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர் வ இன் குன்த துரீதுல் மால் ஃபஸல் மின்னி மா ஷி'த. நீங்க என்னைய கொண்டீங்கன்னு சொன்னா என்ற கூட்டம் வந்து உங்களோட கொல்லும். நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா நானும் நன்றி உள்ளவனாக நடப்பேன். உங்களுக்கு காசு பணம் சொத்து செல்வம் வேணுமா, நான் தந்துட்டு போறேன். கொண்டு போய் கட்டி வைங்க என்று 2ஆம் நாள் சொன்னாங்க. 3வது நாள் கொண்டு வரப்படுகிறது. அதே கேள்வியை கேட்டாங்க. அதே பதிலை சொல்லிட்டு கல்லு மாதிரி நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்வை பார்த்து சிரிச்சு போட்டு, 3 நாளும் இப்படி ஏந்த முன்னிலையில மதீனா முனவ்வராவுல சஹாபாக்கள் வாளை ஏந்தி கொண்டிருக்கும் போது இப்படி தைரியமாக பேசுகிறாரு. 3 விஷயம் சொன்னாரு. நீங்க கொண்டா அவங்களும் வந்து உங்களை கொல்லுவாங்க. நீங்க என்னோட கண்ணியமா நடந்து கொண்டா நான் நன்றியுள்ளவனா இருப்பேன். உங்களுக்கு சல்லியோனமா சொத்தோனமா கேளுங்க, தந்துட்டு போறேன். தைரியமா பேசினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்லிகு சுமாமா, அவர் அப்படியே விட்டுருங்க. அவரை கொல்லவும் வானம், அவர்கிட்ட சல்லி காசு பணம் எடுக்கவும் வானம், ஒன்றும் வேண்டாம். அப்படி ஆளை விட்டுருங்க, அவரை விடுதலை செஞ்சிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவை விடுதலை செய்ததை பார்த்துட்டு சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி ஒரு மனசா, இவனை விட்டா என்ன செய்வான்? இதுக்கு பிறகு இவனை விட்டா முஸ்லிம்களை அழிப்பதற்கு பல சூழ்ச்சி செய்வான். ஏற்கனவே 3 நாள் கட்டி வச்சிட்டோம்,
பயமுறுத்தி விட்டோம், பல கிண்டல் பேச்சுகளை பேசிவிட்டோம், இவனை விட சொல்றாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதில் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். அப்படியே விடுதலை செஞ்சாங்க. சுமாமா என்பவர் அப்படியே ஹரத்துக்கு வெளியில வந்தார், சுத்தம் செய்து தான் குளித்தார், குளித்துவிட்டு புத்தாடை அணிந்தார், புத்த புதிய உடுப்போட மதீனா முனவ்வரா மஸ்ஜிது நபவி ஷரீஃபுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய திரு தூதர் என்று உடனடியாக இஸ்லாத்தை தழுவி சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாக சஹாபியாக மாறினார். பிறகு அவர்கிட்ட கேட்கப்பட்டது, இப்ப இஸ்லாத்துக்கு வந்தத முதலாவது நாள் இஸ்லாத்துக்கு வர இருந்துச்சு, ரெண்டாம் நாள் இஸ்லாத்துக்கு வர இருந்துச்சு, மூணாம் நாள் இஸ்லாத்துக்கு வர இருந்துச்சு, ஏன் இல்ல நான் அந்த 3 நாளைக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்தா எல்லாரும் நினைப்பாங்க நான் பயந்து இஸ்லாத்தை தழுவியதாக. அது பின்னால சரித்திரத்தில் எழுதப்படும், சஹாபாக்கள் அப்படி பேசுவாங்க. அதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான இந்த நற்குணத்தை பார்த்த பிறகு இனிமேலும் எனக்கு இவருடைய விரோதியாக இருக்க முடியாது. நான் சொன்னேன் தானே நடுவுல, ஷாக்கிர், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா, என்னோட கண்ணியமா நடந்து கொண்டா என்ன போல நன்றியுள்ள ஒருத்தர் இருக்க மாட்டார் என்று சொன்னேன் தானே. அந்த நன்றி கடனுக்காக நான் இஸ்லாத்தை தழுவினேன். அப்படிப்பட்ட குரோதங்கள் வைராக்கியங்கள் இல்லாதவர்களாக நாம் வாழ வேண்டும். அடுத்த விஷயம் என்னவென்றால், நாம் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே இன்னொன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சையதுனா ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கர்பலா யுத்தத்திலே, அது சுருக்கமாக சொன்னால் யுத்தமே அல்ல, அவர்கள் யுத்தத்திற்காக போகவில்லை, மனிதர்களுக்காக, மனிதர்களுக்கு நேர்மையை எடுத்துக் கொடுப்பதற்காக, மனிதர்களை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் ஈராக்குக்கு சென்றார்கள். அநியாயம் செய்யப்பட்டு அவர்களும் குடும்பத்தார்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களும் ஞாபகமூட்டப்பட வேண்டிய தினம் இந்த ஆஷூராவுடைய தினம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. காரணம், சுவர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர் சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சுவர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவராக உலகத்திலே வாழ்ந்தவர்கள். உலகத்திலே எந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. சுவர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர் என்ற பட்டம் சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் காலம் குறுகிய காலம். நமக்கென்று பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல சோதனைகள் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நாம் அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹுவை நமக்கு காட்டி தந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்துவிடக் கூடாது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வழிமுறைகள், அவர்கள் சொல்லித் தந்த நுணுக்கமான அறிவுரைகள், இவைகளை எடுத்து நடந்து பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சரித்திரங்களை, சிறு சிறு கதைகளை சொல்லிக் கொடுத்து சஹாபாக்களுடைய வரலாறுகளை, எப்படி வியாபாரம் பண்ணினார்கள், எப்படி குடும்பத்தோடு சேர்ந்து நடந்தார்கள், எப்படி மன்னித்தார்கள், எப்படி விட்டுக் கொடுத்தார்கள், அனைத்தையும் பார்த்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாக நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். கஷ்டம்தான், கஷ்டப்படாமல் எதுவும் நிலைக்காது, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்க மாட்டாது. திருமணத்தில் எடுத்துக்கொண்டாலும் திருமணம் முடிந்து விட்டது என்பதற்கு முன்பதாக அந்த கல்யாணம் பேசி தீர்த்துட்டாங்களாமே என்றா ஒரு சந்தோஷம். அதுக்கு பிறகு பாத்தியா என்று சொல்லுவாங்க, அல்லது என்கேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க, அதில் ஒரு சந்தோஷம். அதுக்கு பிறகு நிக்காஹ் மஜ்லிஸ் என்று சொல்லுவாங்க, அதில் இன்னொரு வகையான சந்தோஷம். அதுக்கு பிறகு வலீமா என்று சொல்லுவாங்க, அதுல இன்னொரு வகை சந்தோஷம். அதுக்கு பிறகு புள்ள உண்டாகிவிட்டது, புள்ள கிடைக்க போகுது, அது இன்னொரு சந்தோஷம். அதுக்கு பிறகு 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் ஆகும் போது சந்தோஷம் கூடிக்கொண்டே போகும். அதென்ன, புள்ள கிடைக்கிறதுக்கு முந்தி மாத்திரம் தாய்க்கு ஒரு வேதனை, தாய்க்கு ஒரு பிரசவ வேதனை, சக்கராத்துக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள ஒரு நோவு. எதுக்கு?
எதுவும் கஷ்டப்படாம கிடைக்காது. கஷ்டப்பட்டால் தான் நமக்கு நிம்மதி இருக்கிறது. கஷ்டப்பட்டால் தான் அதில் வெற்றி இருக்கிறது. கஷ்டப்பட்டால் தான் அதில் இன்பம் இருக்கிறது. எனவே கஷ்டப்படும் நேரமெல்லாம் கஷ்டம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் அல்லாஹ்விடத்திலே நமது திருமுகத்தையும் கல்வையும் திருப்ப வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அதே போன்று அதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். மற்ற மனிதர்களுடைய துஆ பரக்கத்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா நாள்ல இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு முறையை நமது முன்னோர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் குடும்பத்தோடு சேர்ந்து நடப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்காவது ஹயாத்து நீளமாக வேண்டுமா, நீண்ட காலம் வாழ வேண்டுமா, குடும்பத்தோடு சேர்ந்து நடவுங்க. குடும்பத்தில் நடக்கக்கூடிய தப்பு தவறுகளை மன்னிங்க. குடும்பத்துக்கு விட்டு கொடுங்க. குடும்பத்தில விஷயத்துல பொறுமை செய்யுங்க. குடும்பத்தில விஷயங்கள்ல வைராக்கியம் வைக்காமல் நீங்க கண்ணியமா நடந்து கொள்ளுங்க. அண்டை வீட்டார்களுக்கு இரக்கம் காட்டுங்க. மாற்று மத சகோதரர்கள் அந்நியர்கள் இஸ்லாத்தை பார்த்து நல்லெண்ணம் கொள்ளும் அளவுக்கு ஸ்ரீதேவிகளாக வாழ்ந்து காட்டுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஜும்மாவை முடிக்கிறேன். நாம் அனைவரும் கடைகள் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு கடைக்கு பக்கத்தில் பல கடைகள் இருக்கும். எல்லாருக்கும் வியாபாரம் நடக்கும், வியாபாரம் நடக்காம இருக்கும். மதீனா முனவ்வராவுல சில சஹாபாக்களிடத்தில் அசருக்கு பிறகு சில கஸ்டமர்ஸ் வருவாங்களாம். மதீனா முனவ்வராவுல அசருக்கு பிறகு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இந்த சாமான் தேவை என்று கேட்டால் அந்த சஹாபி சொல்லுவாராம், நீங்க கேட்ட சாமான் எனக்கிட்ட இருக்குது, ஆனால் தரமாட்டேன். நான் காலையிலிருந்து பார்க்கிறேன் இந்த முன்னத்து கடை மனுஷன் அவருடைய ரிஸ்க்கு தாமதமாகுது என்று ஃபுல் டென்ஷன் இருக்கிறார், வியாபாரம் இல்லாம இருக்கிறார். அவருடைய வீட்டு நிலைமை என்னமோ தெரியாது. இதே சாமான் அவருடைய கடையில் இருக்கிறது. எனவே ஏண்ட ரிஸ்க்கு அல்லாஹ் தந்துட்டான், முன்னத்து கடைக்கு போய் இந்த சாமான நீங்க வாங்கிக் கொள்ளுங்க ஸ்ரீதேவி என்று அந்த கஸ்டமரை, அந்த சஹாபியை முன் கடைக்கு திருப்பி அனுப்பக்கூடிய வியாபாரிகள் தான் சஹாபாக்கள். அல்லாஹ் நாடினது அளந்தது கிடைத்தே தீரும் என்ற பேச்சுவார்த்தை மாத்திரமல்ல, எழுத்து மாத்திரமல்ல, சிந்திப்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அதை நடந்து காட்ட வேண்டும். அல்லாஹ்வை கல்புக்கு எடுத்து வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விதம் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. 6 ஈமான் அம்சங்கள்ல 6வதா தான் போட்டிக்கிறாங்க. இத ஏன் ஞாபகம் நிக்கிறதுக்கு ஒரு குழந்தை புள்ளட்ட போயிட்டு வாப்பாவோட இறக்கமா உம்மாவோட இறக்கமான்னு கேளுங்க, உம்மாவோட என்று சொல்லும். ஏன் உம்மாவோட பேரு கடைசிக்கு வந்தது. அதே புள்ளட்ட மருவம் போயிட்டு உம்மாவோட இறக்கமா வாப்பாவோட இறக்கமான்னு கேளுங்க, வாப்பாவோட என்று சொல்லும். ஏன் அந்த புள்ளைக்கு கடைசியா சொன்னதுதான் மைண்ட்ல இருக்கும். இதே போல ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் 5 சொல்லிட்டு 6வது வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உங்களோட கண்ணுக்கு, உங்களோட பார்வைக்கு, உங்களோட சிந்தனைக்கு நலவாக தென்பட்டாலும் கெடுதியாக தென்பட்டாலும் அனைத்து கலாக்கதிரும் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனை ஏமாற்ற முடியாது. ஒரு மனுஷனால இன்னொருத்தரை தாழ்த்த முடியாது. ஒரு மனுஷனால இன்னொருத்தரை உயர்த்த முடியாது. அல்லாஹ் மாத்திரம் தான் அதை செய்கிறான். வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா துத்தில் முல்க மன் தஷா வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. ஆட்சியை தாரவனும் அல்ல, பிடுங்குபவனும் அல்ல, கண்ணியத்தை தாரவனும் அல்ல, எடுப்பவனும் அல்ல. இது வெறும் குர்ஆன் ஆயத்து மட்டுமல்ல, இத வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். எனவே இந்த ஜும்மாவுக்கு பிறகு வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வை கல்விலே வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு இரத்தங்களிலும் நரம்புகளிலும் மஹப்பத்தாக வாழ்க்கை பூராக அவர்களை எடுத்து அவர்களை பின்பற்றி மஹப்பத்து வைத்து, பெற்ற தாயை விட உயிரை விட மஹப்பத்து வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வை நெருங்கி
சீதேவிகளாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஆஷூரா தினத்திலே, அதுவும் வெள்ளிக்கிழமை தினத்திலே, அதுவும் மிம்பர்ல இருந்து கொண்டு கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக, ரஹமத்து செய்வாயாக, ஆபியத்தை கொடுப்பாயாக. எல்லா விதமான நோய் நொம்பலங்கள், பலாய் முசீபத்துகள், பித்னாக்கள், வசாதுகள், ஆபத்துகள், பித்தலாட்டங்கள், கடன் தொல்லைகளை விட்டு அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களாகிய வாலிபர்களுக்கு நீ பாதுகாப்பு வழங்குவாயாக. கெட்ட கூட்டாளிமார்கள், கெட்ட குடிபானங்கள், கெட்ட பாவனைகள், கெட்ட பார்வைகளை விட்டு பாதுகாப்பாயாக. வாலிப சமுதாயத்தை ஜினாவை விட்டு பாதுகாப்பாயாக. குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஒற்றுமையோடு வாழ வைப்பாயாக. ஐவேளை தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதே போல யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த குத்பாவுக்கு வந்தவர்கள், வராமல் வெளியில் இருப்பவர்கள் என்னென்ன துஆக்களை கல்பிலே வைத்துக் கொண்டு கேட்கிறார்களோ, ரப்பே ரஹ்மானே, ஆஷூராவுடைய 10வது தினத்தின் பரக்கத்தை கொண்டு, முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்தை கொண்டு, ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனா முனவ்வராவில் இறக்கப்பட்ட குர்ஆன் ஆயத்துடைய பரக்கத்தை கொண்டு எல்லோருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வாழ்கிறார்களோ எல்லா கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றுவாயாக. யாரெல்லாம் மனதில் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அனைத்து ஹாஜத்துக்களையும் உன்னுடைய ஹபீபான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்தை கொண்டும், பொருட்டை கொண்டும், சிறப்பை கொண்டும் நமது எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.